மலேசியாவுக்கு வந்திருக்கோம். நம்மளை யாராவது சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இங்கே ஒரு 2 வகுப்பு வச்சுருக்கிறோம். சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். யாராவது பார்க்கணும், தியானம் சம்மந்தமாக ஏதாவது கேட்கணுன்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த யூடியூப்பில் போஸ்டரில் அட்ரஸ் அந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு வடிவத்தில், ஒரு சூழலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான், ஒரு நல்ல செயலோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல் பேரில் வந்திருக்கிறோம். எத்தனையோ குருமார்கள் இங்கே சத்சங்கம் பண்ணியிருக்கிறாங்க, தியானத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் அதுக்கு வரலை. நான் மோட்சம் சம்பந்தமாக மனிதர்களுக்கு ஒரு பெரிய தீர்வையும் விடுதலையும் அளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய திட்டம் பிரபஞ்சத்திலேருந்து கொடுக்கப்பட்டது. என்னுடைய பணி பிரபஞ்சத்தால் அளிக்கப்பட்டது. நான் ஒரு இயல்பாக ஒரு மனித தன்மையில் இருந்தாலும் நான் மனிதன் மாதிரி வரலை. பிரபஞ்சத்துடைய கட்டளையோடு இங்கே வந்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது காலத்தோடைய கணக்காக இருக்குது, காலத்தோட கட்டாயமாக இருக்குது. கதிர்காமத்திலேருந்து தொடங்கப்பட்டது. மலேசியாவில் முதல் முறையாக இந்த விஷயத்தை செய்யப்படணும் அப்படிங்கிறதும், அதே நேரத்துக்குள்ளே ஒரு மனிதனுடைய இந்த மலேசியாவுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய தன்மைக்குரிய இதுவே ஒரு குண்டலினி சக்திக்குரிய நாடு தான் இந்த நாடு. இந்த நாடு குபேர நாடுன்னு சொல்லுவாங்க. குண்டலினி சக்தி அதிகமாக தாக்கத்துக்குரிய நாடு இந்த நாடு தான். அதனால தான் இந்த நாட்டில் நிறையா அந்த அந்த மாயை, அந்த போகம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அதை எப்படி ஞானமாக மாற்றிக்கணும்னு இந்த மக்களுக்கு தெரியலை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய நிர்வாகம் பண்ணுறவங்களும் இதை வணிகமாக மாற்ற தான் பார்ப்பாங்களே அதை ஞானமாக மாற்றுறதுக்கான அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் அதை ஞானமாக மாற்றுறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு. அது நிச்சயமாக ஞானமாக மாறும். அதுதான் அதோடைய வடிவத்துக்குள்ளே நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அதனால் நம்மளை சந்திக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாங்க. எல்லாத்தையும் தாண்டி எதுவுமே இல்லாமல் இயல்பாக காசு பணம் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. நான் இயல்பாக இருக்கிறேன், நீங்களும் இயல்பாக வாங்க. ஒரு நல்ல செயலோட ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம சந்திப்போம். நாளைக்கு இரவு 7 மணிக்கு இங்கே மலேசியாவில் ஒரு இடத்துல சுவாமி ராமலிங்க சுவாமிகளுடைய மன்றம்னு சொல்லி நம்மளுடைய சகோதரிகள் ஒரு இடம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இரவு 7 மணிக்கு வகுப்பு வச்சுருக்கிறோம். அந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருக்குறோம், அதையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நாளும் இங்கே வகுப்பு இருக்குது. எந்த சார்ஜ் எந்த விஷயமும் இல்லை. இயல்பாக யதார்த்தமாக வாங்க. நம்மளால் என்ன உங்களுக்கு என்னகிட்ட இருந்து தியானத்துக்குள்ளே இருந்தோ ஒரு செயல் வடிவத்தை நம்ம என்ன உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை கடத்துகிறோம். 100% மோட்சத்துக்காக ஒரு செயலுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு நல்ல செயலோட நேரில் சந்திப்போம்.